அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். எப்போதும் போலவே இன்னைக்கும் நாம we have invited a special guest to give a positive message for our listeners. கெஸ்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி மீடியா அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக நாம எல்லாருமே ஒரு கமர்ஷியலா சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய மீடியா தான் நமக்கு நினைவுக்கு வரும். மீடியா அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி நிறைய டிவி சேனல்ஸ், ரேடியோ சேனல்ஸ் நிறைய மீடியாக்கள் ரன் பண்ணிட்டு வராங்க கமர்ஷியல் வைஸ் சக்சஸ்ஃபுல்லா. ஆனா வெரி ஃபியூ சேனல்ஸ் எங்களுக்கு அந்த மாதிரி கமர்ஷியல் வைஸா நாங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றத விட ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் மாதிரி பண்ணி நாங்கள் ஒரு பாப்புலர் ஆகணும் அந்த மாதிரி ஒரு எய்மோட வெரி ஃபியூ சேனல்ஸ் ஆர் ரன்னிங். அதில் ஒரு சேனல் தான், அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ்க்காக அதை மட்டுமே எய்ம் பண்ணி ஒரு மீடியா ரன் பண்ணிட்டு வராங்க. அதுவும் வெரி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராங்க இன்று வரை அப்படின்னு சொல்லலாம். அதுடைய அந்த சேனலுடைய சிஇஓ தான் நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். வெரி ஹாப்பி டு வெல்கம் த சிஇஓ ஆஃப் மாதா டிவி. மாதா டிவி பத்தி தெரியாதவர்களே இருக்க முடியாது. குறிப்பாக கிறிஸ்டியன்ஸ் அத எங்க போனாலும் பாத்தீங்கன்னா வீடுகளில் அந்த மாதா டிவி பிளே ஆயிட்டே இருக்கும். ஸோ நமக்காக இன்னைக்கு பாசிட்டிவ் மெசேஜ் கொடுப்பதற்கு மட்டுமல்லாம அவர்களுடைய அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதுக்காக நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெரி ஹாப்பி டு வெல்கம் த சிஇஓ ஆஃப் மாதா டிவி, ரெவரண்ட் ஃபாதர் டேவிட் ஆரோக்கியம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் வணக்கம், சந்தோஷம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். சொல்லுங்க ஃபாதர், உங்களை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். என்னை பத்தி பெருசா சொல்லணும்னா பெருசா ஒண்ணும் கிடையாது. நான் மதுரை மறைமாநில டயசிசன் பிரீஸ்ட், மதுரை மறை மாவட்டத்தை சார்ந்த அந்த மறை மாவட்டத்திற்கான அருட்தந்தை. தமிழகத்துல பொதுவா 18 மறை மாவட்டங்கள் இருக்குது, 18 பிஷப்ஸ் இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 18 மறை மாவட்டங்களுடைய ஒருங்கிணைப்பு மீடியா கோஆர்டினேட்டிங் சென்டர். ஸோ இந்த சென்டர் இஸ் கால் சாந்தம் கம்யூனிகேஷன்ஸ், விச் இஸ் அது 1976 இருந்து இது இந்த சென்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கு. தொடக்க காலத்துல இருந்தே வத்திக்கான் வானொலி, வெரிதாஸ் வானொலி. வத்திக்கான் வானொலி எடுத்துக்கிட்டீங்கன்னா வத்திக்கான் வானொலியோடைய அஃபிஷியல் லாங்குவேஜஸ் 49 லாங்குவேஜஸ்ல வேர்ல்டு ஃபுல்லா அது ப்ராட்காஸ்ட் ஆயிட்டு இருக்குது. ஸோ எனக்கு ஒரு 50 ஆண்டுகளாக வத்திக்கான் வானொலியுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் தயார் செய்து அனுப்பிட்டு இருக்கிறோம். ஸோ 50 ஆண்டுகளா இங்கே இருந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வெரிதாஸ் வானொலின்றது ஏசியன் பிஷப்ஸ் ஃபெடரேஷன் உடைய ரேடியோ, அது மணிலால இருந்து செயல்படுது. 22 ஆசிய மொழிகள்ல அது ப்ராட்காஸ்ட் ஆகுது. அதுல தமிழ் மொழியிலும் ப்ராட்காஸ்ட் ஆகுது. அதுல தமிழ் மொழிக்கும் இங்க இருந்து நிகழ்ச்சி அனுப்புறோம். இந்த மாதா தொலைக்காட்சி அப்படின்றது இந்த ரீஜனல் கம்யூனிகேஷன் சென்டருடைய ஒரு இனிஷியேட்டிவ். ஆஃப்டர் மை டேக்கிங், நான் இங்க இதனுடைய நிர்வாகத்தினுடைய டைரக்டர் ஆன பிறகு 2011 இதை குறித்த ஒரு ஒரு ஆராய்ச்சி செய்து லயோலா கல்லூரியோடு இணைந்து தமிழகம் முழுக்க ஒரு ஆராய்ச்சி செய்து மக்களினுடைய தேவைகளை உணர்ந்து அதன் அடிப்படையில் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தும் இஸ்ரோல இருந்தும் லைசன்ஸ் எடுத்து இந்த தொலைக்காட்சி நடத்திட்டு இருக்கிறோம். இது ஆல்மோஸ்ட் 12 ஆண்டுகளை கடந்து இப்போ 13வது ஆண்டுக்குள் பயணிக்க போறோம். ஏறக்குறைய ஒரு 90 லட்சம் பேர் பார்க்கிறாங்க. ஆங்கிலத்துல சொல்லணும்னா 9 மில்லியன் வியூவர்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். இட்ஸ் ஆல் கோயிங் ரியலி, நாங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக it has created an impact among the, not only among the Catholics, கத்தோலிக்கர்கள் மத்தியில் மட்டுமல்ல, கத்தோலிக்கர் அல்லாத பிற சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளும் பிற மதங்களை சார்ந்தவர்களும் மாதா தொலைக்காட்சியை ஃபாலோ பண்றாங்க, பாக்குறாங்க. கடிதம் என்று இன்னைக்கெல்லாம் அமெரிக்கால குழந்தைகள்ட்ட கடிதம் சொல்லி சொன்னோம்னா அது எப்படி இருக்கும்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. இந்தியாவில் கூட தெரியாது. ஒரு இன்லைன் லெட்டர்னா தெரியாது, ஒரு போஸ்ட் கார்டுனா தெரியாது, ஒரு ஏரோகிராம்னா தெரியாது. எல்லாம் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டெட் அண்ட் கான். மாதா டிவி ஹஸ் காட் மீனிங்ஃபுல் நம்பர் ஆஃப் ரெகுலர் ரைட்டர்ஸ், லெட்டர் ரைட்டர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. எங்களுக்கு லெட்டர்கள், கடிதங்களே எழுதி அனுப்புறாங்க, இமெயில் அனுப்புறாங்க, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றாங்க, போன்ல கூப்பிட்டு சொல்றாங்க. ஸோ வெரி ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ், வியூவர்ஸ். ரெகுலரா எவ்ரி வீக் we have 3 special programs for our viewers.
One is through letters, another one is through phone call, another one is live. Phoneலே கூப்பிட்டு அவங்க பேசலாம், live program. So 3 types of programs we have only for our viewers, to encourage our viewers. இது அடிப்படையில மாதா டிவி. So productions பாத்தீங்கன்னா social awareness content, Bible oriented content, then media education content. We have all kinds of content. Common காலையில வந்து we have 1 hour, 1.5 hours of coffee show. அதுல வேரியஸ் செக்மெண்ட்ஸ், எல்லா விதமான விஷயங்களும் அங்க இருக்குது. இட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல சேட்டலைட் டிவி நடத்துறவங்க வந்து வேரியஸ் டைம் செக்டாருக்கு ஏற்றாப்புல தனித்தனியா ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. கமர்ஷியல் சேனல்ஸ் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், ஏசியன் கண்ட்ரிஸ்க்கு ஒரு ஸ்ட்ரீமிங் இருக்கும், அமெரிக்கா அண்ட் கனடாவுக்கு ஒரு ஸ்ட்ரீமிங் இருக்கும், இந்த சைட்ல அதான் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சிங்கப்பூர், இவங்க ஆஸ்திரேலியாவுக்குலாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரீமிங், ஒரு 3-4 ஸ்ட்ரீமிங் வச்சிருப்பாங்க ஒரு காலத்துல. Those days are dead and gone. இப்போ வந்து ஒரே ஸ்ட்ரீமிங் தான். அவங்க எப்பெல்லாம் விரும்புறாங்களோ அவங்க ஒரு டைம் கண்டுபிடிக்க முடியுதோ, ஈவினிங்லயோ நைட்லயோ வந்து கேட்ச் அப்னு சொல்லிட்டு அழகான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஷெட்யூல் 1 வீக் ஷெட்யூல் வந்து வெப்சைட்ல இருக்குது. மொபைல் ஆப்பிள் மேக் மொபைல் ஆப், மாதா டிவி ஹஸ் காட் ஆல்மோஸ்ட் ஆண்ட்ராய்டுக்கு மொபைல் ஆப் இருக்குது, ஆப்பிளுக்குமே மொபைல் ஆப் 12 இயர்ஸ் ஆகுது. மொபைல் ஆப்ஸ் ஃபார் ஆப், அதாவது iOS பிளாட்ஃபார்ம்ஸ் தனியா மொபைல் ஆப் இருக்குது, ஆப்பிள் டிவிலுமே இருக்குது. ஸோ அதனால அமெரிக்கானோட எல்லாம் ஆப்பிள் தான் சொல்லுவாங்க. அதனால ஆப்பிள் டிவிலுமே மாதா டிவி இருக்குது. அதனால அவங்க ஈச்சா கேட்சப்ல போயிட்டு வந்து எந்த நேரத்துல எப்ப வேணாலும் எது வேணாலும் அவங்க இஷ்டப்பட்ட நேரத்துல பார்க்கலாம். இஃப் தே ஹேவ் சம் கியூரியாசிட்டி டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மாதா டிவி, பர்டிகுலர்லி பீப்புள் லிவிங் இன் அமெரிக்கா, they can just browse and see what is happening in மாதா டிவி. இன்னைக்கு கூட நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து எனக்கு அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படி பாஸ் பண்ணி போச்சு. ஐ மீன் வந்தது மாதா டிவில இருந்து அந்த ஒரு பாட்டு, கிறிஸ்மஸ் சாங் அன்பென்ற மழையிலே, அதுக்கு அந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன். வெரி நைஸ், பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்டா பண்றீங்க. இப்போ அடுத்த கேள்வி வந்து அதுதான், என்னுடைய அடுத்த கேள்வி வந்து, அதாவது வாட் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட் நீங்க when you are directing a show அப்படின்னு வரும்போது உங்க டீமுக்கோ உங்களுக்கோ வாட் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட்? சேலஞ்சிங் எடுத்துட்டீங்கன்னா எப்பவுமே வந்து ப்ரோக்ராமுக்கு முன்னாடி காசு தரணும். Money is the very most challenging part. Right. Because when we decide a program, before we go for directing or scripting or any planning of it, the most important challenge comes because being a religious and social religious a spiritual infotainment television, we don't do any commercials here. Zero commercial. Our channel doesn't have any commercials at all. It is totally 100% depending upon God's providence and people's support. Our monthly recurring expense is almost $80,000 American dollars. Oh. $80,000 American dollars every month, not every year, every month. This is the 12 we are going to, by February 11th, we are going to complete 11 years of our service. We are entering into the 12 years of service, entering into the 13th year. ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு வந்து செலவுகள் கூடிட்டு தான் இருக்குது, குறைஞ்சதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டாலர் ரேட் ஏறிட்டு தான் இருக்குது. பிகாஸ் we are paying in dollars for the American satellite in Sat-70. ஸோ அதனால வந்து இந்த சேலஞ்ச் பார்ட், எந்த ப்ரோக்ராம் நீங்க யார்கிட்ட போய் எந்த ஒரு கமர்ஷியல் சேனல் யார்கிட்ட கேட்டாலும் the challenge part is money. How much we have to produce this program, how much we can invest in this program. இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றதுனால எவ்வளவு வியூவர்ஸ் நம்மளுக்கு வருவாங்க, எவ்வளவு பேர் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, எவ்வளவு பேர் நம்ம போய் ரீச் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம முடிச்ச பிறகுதான் then okay, now we proceed. Because directing, that's fine, we have a team of people, directors, they can direct the program. இவ்வளவு பேர் வருவாங்க, இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து ஆன் ஃப்ளோர்ல வந்து நம்மளுக்கு ஒரு 15, 30 பேர், 40 பேர் வேலை செய்வாங்க. உள்ள ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் ஏரியால வந்து ஒரு 20 பேர், 15 பேர் இருப்பாங்க. அப்போ நமக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்றத ஏரியால பார்க்கும்போது இதெல்லாம் இது இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த இடத்துக்கே வந்து நம்மளால நகர முடியும். And it is happening till today. And because we are not only running a television, we are running a kind of media awareness and training program for our Tamil Nadu youth. It is called SYNC, Synergizing Youth Network for Change. அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பாஸ்ட் 5 இயர்ஸா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதா டிவியுடைய
இன்கம்ல இருந்து we are forming a team of youth, young boys and girls, how to utilize, how to use the social media to communicate positivity among the people. ம்ஹும். ஏன்னா சோசியல் மீடியால நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்கத்துக்குப்பான நெகட்டிவிட்டி தான் இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள் நிறைய சோசியல் மீடியால வந்து போயிட்டு இருக்குது. ஸோ வி வாண்ட் டு கிரியேட் பாசிட்டிவிட்டி த்ரூ த யூத். ஏன்னா யூத் தான் அதிகமா அதை யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்க வைத்தே ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் கால் நியூ வேவ் தமிழ், நீவா தமிழ், NEWA தமிழ், ம்ஹும். நியூ வேவ் தமிழ். ஸோ அது another platform which is only for the youth, by the youth, of the youth. ம். They talk all kinds of politics, everything, problems of the society, women issue, ம். men issue, agriculture, எல்லாமே அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. எக்கோ ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாமே அவங்க ஹேண்டில் பண்றாங்க. தட் இஸ் another platform. இப்போ ரீசெண்டா தான் ஒரு 4-5 months தான் இந்த பிளாட்ஃபார்மே வந்து லான்ச் பண்ணோம். பட் தே ஹேவ் பீன் ட்ரெயின்ட் பாஸ்ட் 3 years. ஓகே. We have a special training for them. ம்ஹும். So அது ஒரு பிளாட்ஃபார்ம் போடிட்டு இருக்கு. அது இல்லாம we are also working on chatbot for Tamil Bible. So அது ஒரு டீம் பே ஏரியால they are forming it and they are working on a chatbot for Tamil Bible and also Tamil and English. And beyond that we give regular training for our future priests, ம்ஹும். those who are going to handle the society. So அவங்க ஆர்டினேஷனுக்கு முன்னாடி அவங்கள வருஷத்துக்கு ஒரு 150 deacons before priesthood. 4 batches இங்க சென்னைக்கு வர வச்சு they have 5 days of full intensive training. ம். All kinds of media platform including AI ம்ஹும். production tools. ம்ஹும். So இது மாதிரி வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான பணிகள் வந்து மாதா தொலைக்காட்சி the regional center எடுத்து செஞ்சுட்டு இருக்கு. So direction அப்படின்றது வந்து it's a area which is, of course, it has its own challenges. நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ டைரக்ஷனுக்கு முன்னாடி கூட பெரிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, how much I'm going to invest money for that program. ம். டைரக்ஷன் முடிஞ்சு ப்ரொடக்ஷன் ஆகி போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு அந்த ப்ரோக்ராம் வந்த பிறகு how we are going to reach the people, ம். how it is going to create impact among the people. So the 10th year lastly we have done another research on Mada TV and its media content. ம். We made a content analysis in collaboration with Loyola College research team. So how the programs have created impact and what has to be improved for the future, next decade. So mostly we approach anything scientifically, not just doing things like that. இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுனால ஏதாவது, ஏன்னா it involves crores and millions of dollars every year. That means the money should go properly utilized. ம். That is our ultimate aim. And by God's grace and people's support, we are able to do it and we are doing it. ஸோ அந்த ரிசர்ச் பண்ணி நீங்க ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் உங்களுக்கு சொல்றீங்க. Yes. அஃப்கோர்ஸ் வாட் எவர் வி ஆர் டூயிங் இந்த மணி தான் வந்து மெயின் திங். அது ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது The biggest challenge today. how you are managing, like sometimes அதுதான் சொல்றது சேலஞ்சிங் பார்ட் அப்படின்னு சொல்றது நீங்க மணி அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஹேவ் யூ எவர் லைக் தாட் இந்த மாதிரி ஷார்டேஜ் ஆஃப் மணி இல்லை, இந்த ப்ரோக்ராம் பண்ண முடியல, அந்த மாதிரிலாம் என்னைக்காவது அந்த மாதிரி இருந்திருக்குதா? கண்டிப்பா. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க எங்களுடைய பைப்லைன்ல ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் நாங்க என்ன வச்சிருக்கிறோம். யூத் ஓரியன்டா, ஹவுஸ் பவுண்ட் பீப்புள் ஓரியன்டா நிறைய இருக்குது. பட் ஸ்டில் வி ஆர் நாட் ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட் இட் பிகாஸ் வி நீட் குட் அமௌண்ட் ஆஃப் மணி. ஏன்னா அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் நாட் ஜஸ்ட் டூயிங் அ ப்ரோக்ராம் sitting here from Chennai, Mylapore, 150 Church Road. We have to make a research all over Tamil Nadu and Tamil speaking people living in Bangalore and Mumbai. இவங்களுடைய தேவைகளுடைய அடிப்படையில நம்ம இது வந்து நம்ம செய்ய வேண்டியிருக்குது. அப்படிங்கும் போது வந்து நம்ம இது செஞ்சு அப்போ அதுக்குரிய we need a team of people working everywhere. No, நான் ஜஸ்ட் இங்க இருந்துட்டு மட்டும் அந்த ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அந்த ப்ரோக்ராம் ஃப்ளோர்ல வரவங்க வந்து நம்ம இந்த மாதிரி ஆட்கள் வேணும்னா அதுக்கு எனக்கு ஒரு டீம் வேணும் பல இடங்கள்ல. டு பிரிங் தோஸ் என்ன மாதிரியான கேலிபர்ல ஆட்கள் நம்ம எதிர்பார்க்கிறோமோ அவங்களுக்கு அவங்கதான் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எனக்கு இன்னொரு 2-3 டீம் வந்து பல இடங்கள்ல வேலை செய்து அவங்கள வந்து ஆடிஷன் பண்ணி அவங்களை இங்க கொண்டு வர வேண்டியது. அதுக்கெல்லாம் வந்து
நல்ல ஒரு ஃபினான்ஸ். இப்போ ஜூனியர் சூப்பர் சிங்கர் லாஸ்ட் இயர் பண்ணோம், ம்ஹும். ஜூனியர் பண்ணோம். இட் கிரியேட்டட் வெரி பிக் இம்பாக்ட். ஓ. பட் எங்களுடைய ஃபினான்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 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 30 lakhs பர் இந்தியன் மணி எனக்கு செலவாச்சு. ம். ஒரு 400 கிட்ஸ் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஓ. ஃபர்ஸ்ட் லெவல்ல. அப்ப எனக்கு அவ்வளோ, நான் அடுத்து வந்து சீனியர் பண்ணணும்னா ஐ நீட் மச் மோர் மணி ஃபார் இட். Definitely. 30 lakhsன்றது இட்ஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட். Yeah, it's a very big amount. பிகாஸ் வி ஆர் நாட் டூயிங் எனி கமர்ஷியல்ஸ். யாரும் நீங்க இதை ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்லாம் யாரையும் நாங்க உள்ள கொண்டு வரல. வியாபாரம் ஒன்றும் பண்ணல. இதுல வந்து ம். எங்களுக்கு கிடைக்கிற பணத்துல இருந்து தான் இதை பண்றோம். Because you don't want அந்த மாதிரி கமர்ஷியலைஸ் பண்றது. We don't want. Yeah. இவ்ளோ We don't want to sell the word of God, ம். to take the word of God to the people. Right. Yeah. அதுதான், இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டீங்க, ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் மாதிரி. அவ்வளோ ஒரு It's a very big service. அப்ப மக்களுக்கு செய்யற ஒரு பெரிய ஊடகத்தின் வழியாக செய்யக்கூடிய ஒரு பெரிய சேவை. அப்ப அதற்கான நிகழ்ச்சிகளை நாங்க செய்யணும். ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கிறது, நீங்க இட்ஸ் a very big challenge. அமெரிக்கால மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா அது ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த குழந்தையினுடைய டேலண்ட் என்னன்றது எப்படி பெற்றோர் புரிந்து கொள்வது. அப்போ we need a program for it. We have to bring psychiatrists, pediatric psychiatrists for those programs. ஏன்னா சும்மா எல்லாரும் போற போக்குல பேசக்கூடாது. நீங்க உடனே நம்ம எது சொன்னாலும் உடனே போய் வந்து இது மாதிரி கூகுள்ல ஒண்ணு சொல்லலையேன்னு உடனே வந்து கூகுள்ல போட்டு பார்ப்பாங்க. பட் கூகுள்ல சொல்றது எல்லாமே உண்மைதான் இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்துல வந்து இது நியூஸ்ல சொல்லிட்டாங்க உண்மைன்னு சொல்லி மக்கள் ஏத்துக்கிட்டது மாதிரி இன்னைக்கு இன்டர்நெட்ல சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப ரொம்ப அதிகமா படிச்சவங்க கூட. அதுல பொய்ன்னு நான் சொல்ல வரல, பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு அவங்களுக்கு தெரியும். அது வந்து how far it is true, whether they used any tool to measure it. இதுல வரக்கூடியது வந்து எவ்வளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து யாரும் சொல்லிட்டாங்க, இன்டர்நெட்ல இருக்குது, நியூஸ்ல சொல்லிட்டாங்க, அந்த கதையா தான் இருக்குது. So அதெல்லாம் கிடையாது. You have to go still more deeper and wider to know about that. So இதெல்லாம் வந்து நாங்க மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் மாதா டிவி செய்யும். ஸோ இவ்வளோ இருக்குது இதுக்கு பின்னாடி. ஜஸ்ட் மாதா டிவி அப்படின்னா டிவி ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம், அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது, ப்ராசஸ் இருக்குது. கரெக்ட். நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க வந்து பொதுவாவே வந்து அமெரிக்கால இருக்கிறவங்க ரொம்ப படிச்சவங்க எல்லாம் மாதம் என்னடா இன்னும் பழைய காலத்து ஒரு 100-300 வருஷத்துக்கு முன்னாடி வத்திக்கான் ஒண்ணுக்கு மாதிரி வந்து மாதா டிவின்னு பேர் வச்சிருக்கிறாங்க நீங்க எல்லாருமே நினைப்பீங்க. அப்படிதான் நினைப்பாங்க. இதுல உடனே ஜெபமாலை சொல்லுவாங்க, பூசை வைப்பாங்க. இஃப் ஐ சே மாதா, வாட் இஸ் இட் கன்வெர்ட், இமீடியட்டா என்ன நமக்கு புரியும்? ஒரு மாதான்ற ஒரு பேர் வச்சிருக்கேன் ஒரு சேனலுக்கு, அது இமீடியட்டா என்ன புரியும் நம்ம தமிழ் மக்களுக்கு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு மேரியுடைய நேம்ல ஒரு டிவி வந்து ரன் பண்றாங்க, அவ்வளவுதானா? மேரின்றது யாரு? அவங்க யாருடைய அடையாளம்? ஜீசஸுடைய மதர். அவ்வளவுதானா? வேற நீங்க ரொம்ப பிலாசபிக்கலா தியாலஜிக்கலா பேசுறீங்க. நார்மலா நம்ம மக்கள் மத்தியில அதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அதாவது ஒரு எக்ஸாம்பிள் அவங்க நமக்கு வந்து இல்லம்மா, ஒரு கேத்தலிக் உடைய அடையாளமா மாதா? கேத்தலிக், ஓகே, ரிலிஜியன் வை, ஓகே, ரிலிஜியஸ் வைஸ் நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஆல்ரெடி 5-6 சேட்டலைட் டிவி இருக்குது. இப்ப நான் வந்து நியூ லைஃப் டெலிவிஷன், நியூ லைஃப் புது வாழ்வு தொலைக்காட்சி அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேத்தலிக் தொலைக்காட்சின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது, நிச்சயமா. மாதான்னு சொன்னா புரிஞ்சுக்குவாங்களா எல்லாரும்? கேத்தலிக் டிவி ரெப்ரசென்ட் பண்றது மாதிரி நீங்க மாதான் வச்சிருக்கீங்க. இம்மீடியட்டா மாதான் புரிஞ்சுக்குவாங்க தானே? அத போய் நான் இங்க இருக்கிற 50 லட்சம் கத்தோலிக்க மக்கள்கிட்ட போய் நான் இது மாதா டிவி, நம்ம டிவி நான் சொல்லணும்னு தேவையில்லையே. இம்மீடியட்டா 50 lakh people can understand this is our platform. நம்பர் 1. மாதா வந்து மற்ற சமயத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காம இருக்குமா? எல்லாருக்குமே. வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா 100 பேர்ல ஒரு 80 பேர் வந்து they follow other religions தானே. அப்ப மாதாவை எல்லாருக்குமே பிடிக்கும். So they don't hate மாதா. கடவுளை நம்பாதவங்க கூட வந்து மாதாவை ஏத்துக்குவாங்க. அந்த அம்மா விட்டுருப்பாங்க, ரொம்ப நல்ல அம்மா, என்ன போய் கேட்டாலும் அவங்க உடனே உதவி செய்வாங்க. நீ போய் அழுது ஜெபம் பண்ணணும்னா மாதா இறக்கப்பட்டு உனக்கு எல்லா வரமும் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க தானே. வெளியில சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள நினைச்சுக்குவாங்க. So it is a very easy. நீங்க எல்லாம் வந்து மார்க்கெட்டிங்னு சொல்றத வந்து இது ஒரு ஈஸி மார்க்கெட்டிங். இந்த நேம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச பேரு, யாரும் வெறுக்காத ஒரு பெயர், எல்லாருக்கும் புரிகின்ற பெயர், கேத்தலிக்ஸ் உடனே புரிஞ்சு கொள்கின்ற ஒரு பெயர்.
அப்போ இந்த பெயரை வந்து வைக்கிறதுல என்ன தப்பு? ஏன்னா கஷ்டப்பட்டு புதுவாழ்வு தொலைக்காட்சின்னு சொல்லிட்டு ஒரு 50 லட்சம் கத்தோலிக்கல்கிட்ட போய் இது நம்ம தொலைக்காட்சி நான் ஏன் சொல்லணும்? சோ பேர்லயே வந்து முடிஞ்சிருச்சு, இது நம்ம பிளாட்ஃபார்ம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுல வந்து படிச்சவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுல வந்து ஜாமால இது இல்லப்பா. நீங்க போய் இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணி என்ன நடக்குது நீங்க கியூரியாசிட்டியில தேடுற மாதிரி இதுலயும் தேடுங்க, என்ன இருக்குதுன்னு பாருங்க. நம்மளுக்கு கியூரியாசிட்டி இருந்தா we can know lot of things. அதுல மாதா டிவி ஒரு கியூரியாசிட்டியோட தேடுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஆமா. தேங்க்யூ. சோ இந்த மாதிரி மீடியால வந்து இவ்ளோ சேலஞ்சஸ் இருக்கும்போது இன்க்ளூடிங் மணி, வாட் இஸ் யுவர் பெஸ்ட் அட்வைஸ்? மீடியா ஃபீல்டுக்கு போகணும், மீடியா கேரியர் எடுக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மக்களுக்கு, குறிப்பா யங் ஜெனரேஷனுக்கு, வாட் இஸ் யுவர் பெஸ்ட் அட்வைஸ்? அட்வைஸ் நான் வந்து சொல்ல மாட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் தொடரணும், சோசியல் மீடியால ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கமர்ஷியலா பார்க்கணும், அதுல நான் ஏதாச்சும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஐடியா வந்து இருக்குது. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே குக்கிங் சேனல் போட்டா காசு கொட்டும், பாட்டு பாடி போட்டா காசு கொட்டும், ஸ்டாண்டிங் காமெடி பண்ணா காசு கொட்டும், இல்லாட்டி வந்து ஒரு மக்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்குது. பட் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல எவ்வளவு ஒரு அனாலிசிஸ், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு சர்வே நீ அது மாதிரி எடுத்து நம்ம எந்த ஏரியா, நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன, நான் என்ன பண்ணா மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ண முடியும், என்னுடைய யூனிக்னஸ் என்ன, என்கிட்ட என்ன தனித்தன்மையா இருக்கு, நான் என்ன சொன்னா. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த ஏஐ வந்ததுல இருந்து சின்ன சின்ன குழந்தைகளை பேச விடுறாங்க ஏஐல டிசைன் பண்ணி. ஏன்னா நம்ம பேசினா எவனும் கேட்க மாட்டான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லைங்களா? சம்திங் இன்னைக்கு வந்து வித்தியாசமா இருக்கணும், அறிவுபூர்வமா இருக்கணும். வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேற மாதிரி கேவலமா இருக்கக்கூடாது, அறிவுபூர்வமா இருக்கணும். அது நல்லாவே வந்து எல்லாரும் அட்வைஸ் பண்ற மாதிரி நானும் அட்வைஸ் பண்ண போறேன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து அதுவும் யாரும் நோபடி இஸ் ரெடி டு லிசன் டு அட்வைஸ். ஸோ அதனால வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நான் அதை வந்து இதை எப்படி நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல்ல ஒரு சோசியல் மீடியால போட்டா எல்லாரும் உடனே பார்த்துருவாங்களா, அதுவும் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏதாவது ஒண்ணு அவங்களாம் ஒரு 10 வருஷமா அவர் பண்ணிட்டு இருப்பாரு, திடீர்னு ஒரு சின்ன விஷயம் வந்து பெரிய வைரல் ஆகும், ஃபேமஸ் ஆகலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் ஐ எம் கோயிங் டு டூ, வாட் இஸ் மை ஸ்ட்ரென்த் அண்ட் ஆல்ரெடி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் பர்டிகுலர் ஏரியா. அப்ப நான் என்ன வந்து நான் சொல்ல போற விஷயம் எந்த விதமான இம்பாக்ட மக்கள் மத்தியில உருவாக்க போகுது என்று ஒரு ரிசர்ச் இல்லாம உள்ள போறதுனால எந்த பிரயோஜனம். மேபி ஒரு ஹாபியா பண்றதுக்கு வந்து anybody can do it, but if they want to make it like commercial area, then they have to make a lot of study. So that is what you are saying about the people, those who want to go to the media field. Okay. Yeah. So what is the best advice you ever received? Like உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்க வந்து உங்க மனசுல வச்சிருக்கிற மாதிரி எனி பெஸ்ட் அட்வைஸ்? நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்க. எனக்கு நம்ம ஆளுகளுக்கு வந்து அட்வைஸ் பண்றதானே பழக்கம். அதாவது கேள்வி நிறைய கேட்பாங்க, அதுக்கு பதிலே அவங்கள்ட்ட. இப்ப நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன்னா அந்த கேள்விக்கு வந்து என்கிட்ட ஒரு பதில் இருக்கணும். சும்மா கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்க கூடாது இல்லையா? ஐ ஷுட் ஹேவ் an answer. சும்மா நாட் ஜஸ்ட் want to say that I am more smarter than you. நீங்க அது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு மக்கள். I want to prove that I am more smarter than you. அப்போ கேள்வி கேளு, அவங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணு, to make it more smarter. That is not, அது வந்து அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. If you have a question, you should have an answer for it. அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து நம்ம அட்வைஸ் எல்லாருமே எங்களுக்கு நிறைய அட்வைஸ். இன்னைக்கு இமெயில் நான் திறந்தேன்னா எனக்கு ஒரு 10 அட்வைஸ் உள்ள இருக்கும். எனக்கு வந்து ஏன் இது செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, எப்படி செய்யக்கூடாது, அது வந்து தப்பு இல்லை, கேட்கலாம். கேட்கறது வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து விஷயங்கள் புரியாமலே கேள்வி கேட்பாங்க. ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணா இவங்க பண்ற மாதிரி என்னால கமர்ஷியல் சேனல்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி என்கிட்ட கேட்பாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு கிரவுண்ட் ஒர்க் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது, அவங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா இவ்வளவுலாம் பண்ணாதான் இப்ப எங்க டிவி இன்னைக்கு வரைக்கும் என்ன இங்க டிவி எங்களுடைய பில்டிங்க பார்க்க வரவங்க இங்க வந்து பார்த்துட்டு அப்பா என்ன இவ்வளோ வச்சிருக்கிறீங்க, இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. ஏன்னா அவங்க நினைப்பு வந்து ஒரு கல்யாண வீடியோ எடுக்கிறவங்க மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க, ஒரு கேமராமேன் இருப்பாரு, 2 பேர் எடிட் பண்ணுவாங்க,
ஏதோ ஒரு குடிசை தொழில் நடத்துறாங்க தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ம். பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் எனி. அவங்க பாக்குறதெல்லாம் அப்படிதான், அவ்வளவுதான். அவங்க ஒரு கல்யாண வீடியோ எடுக்கிறவங்கள பார்த்திருப்பாங்க, ஒரு ஒரு சின்னதா ஒரு நடத்துறவங்க தான் நடத்தி. ஏன்னா அவங்களுக்கு நினைக்கிறது எல்லாமே வந்து கமர்ஷியல் சேனல்ஸ் தான் உலகத்திலே ரொம்ப பெருசு. ஆமா. மற்றதெல்லாம் திஸ் இஸ் ஆல்சோ சேட்டலைட் டிவி 24/7. ஒரு நாளைக்கு 8 to 9 hours நியூ கண்டென்ட் வந்து இவங்க ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா யாருக்குமே கிடையாது. ம். ஸோ அதனால அட்வைஸ் தெரிஞ்சு தெரியாம புரிஞ்சு புரியாம நிறைய பேர் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் அதுல எது நல்லது இருக்குதோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அதை நம்ம அவங்க கொடுக்குறாங்கன்னு வந்து புறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ம். We are trying our level best to take everyone's advice. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு டிவியை வந்து இவ்வளோ சேலஞ்சஸோட சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வரீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உங்களுடைய பர்சனலாக சக்ஸஸ் அப்படின்னா what do you think about that? அதை மெயினா நான் வந்து வாட் பீப்புள் வாண்ட் அப்படின்றது வந்து நானா யூகிக்காம அவங்கள்ட்ட இருந்தே வந்து டிவி ஆரம்பிச்ச பிறகும், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும், ஆரம்பிச்ச 5 ஆண்டுகள் கழித்தும், இப்ப 10ஆம் ஆண்டு கழித்தும் we go to the people to collect their opinion through proper channels. சயின்டிபிக்கா யார் பண்றாங்களோ செலவு செய்து, ஏன்னா ரிசர்ச்ன்றது இன்னைக்கு ஒன்னே வந்து இதுல போட்டு நம்ம மொபைல்ல தட்டினோம்னா எல்லாம் அடிச்சு விட்டுருவாங்க. அதெல்லாம் ஓகே, கிடைக்கும் ஒரு ஒப்பீனியன் வந்து கலெக்ட் பண்ணலாம். பட் எனக்கு அதுல திருப்தி கிடையாது. நேரடியா மக்கள்கிட்ட போய் உட்கார்ந்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு ஒரு ரிசர்ச் ஒரு ஒப்பீனியன் கலெக்ட் பண்றதா வந்து பெஸ்டா இருக்கும். அதுதான் வந்து அக்யூரேட்டா இருக்கும், அத்தன்டிக்கா இருக்கும். ஸோ அதை நாங்க பண்றோம். மக்கள் என்ன விரும்புறாங்கன்றது புரிஞ்சு அதை மக்களுக்கு செய்யும். தட்ஸ் வை வி ஆர் சக்சஸ்ஃபுல் அண்ட் காட் இஸ் வித் அஸ். நாங்க கடவுளையும் நம்புறோம், கடவுளுடைய பராமரிப்பை நம்புறோம். அதனால ரெண்டுமே சேர்ந்ததுனாலதான் அந்த சக்சஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் ஹார்ட் ஒர்க், ஒர்க் டே அண்ட் நைட். ஓகே, தேங்க்யூ ஃபாதர். எல்லாமே வந்து ரொம்ப நல்லா, அதாவது ஒரு மீனிங்ஃபுல்லான ஆன்சர் நீங்கள் சொன்னது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிவி இப்போ எனக்குமே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் மாதா டிவி ஓகே நல்ல பாப்புலராக இருக்குது, நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க அப்படிலாம். ஆனால் கமர்ஷியல் வைஸ் அந்த மாதிரி நீங்கள் யூ டோன்ட் வாண்ட் டு டூ இட், அந்த மாதிரி லைக் அதை வந்து உள்ளே கொண்டு வர விரும்பல, ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபைனலாக ஒரு கொஸ்டின், இந்த வாட் வேர்ட்ஸ் ஆஃப் ஹோப், லைக் இந்த ஹாலிடே சீசனில் எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் அப்படி சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன்னா? அதாவது ஆண்டவர் இயேசு பிறந்த உடனே வந்து தூதர்கள் சொன்னது, உலகிலே நல் மனத்தோருக்கு அமைதி, கடவுளுக்கு மகிமை, உலகிலே நல்ல மனதோருக்கு அமைதி, இல்லைங்களா? அந்த நல்ல மனசுனா என்ன? அதுதான் பேசிக்கா, which is sensitive towards others. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள், அடுத்தவருடைய இஷ்யூஸ், அடுத்தவருடைய எல்லா இன்ப துன்பம் தேவைகள் எல்லாத்திலுமே வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி இஸ் மச் மோர் நீடட் டுடே. அது தனி மனிதமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம், சமூகமா இருக்கலாம், வேலை செய்யற இடமா இருக்கலாம், நாடுகள் மத்தியில் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். The sensitivity is much more needed today. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் எங்க போய் என்ன நடந்தாலும் வந்து போய் உதவி செய்யறதுக்கு முன்னாடி மொபைல் எடுத்து வீடியோ எடுக்கிறது தான் எல்லாரும். அது ஒரு வீடியோ எடுத்து நம்ம வந்து வைரல் ஆக்கணும் தான் இருக்கிறாங்க. நான் தான் அந்த இடத்துல இருந்தேன்னு வந்து ப்ரூவ் பண்ண விரும்புறாங்க. அங்க போய் என்ன செய்யணும்ன்றதை யோசிக்கிறதுக்கு பதிலாக மொபைல் எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. Because the sensitivity is almost dead today. எல்லா நாட்டிலுமே இது நடக்குது. சோ இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலேயாவது, இந்த கிறிஸ்து பிறப்புலையாவது இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற உலக மத்தியில நான் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியோட எனக்கு பக்கத்துல, என் குடும்பத்துக்குள்ள, எனக்கு வெளியில, எனக்குள்ள, எனக்கு சுத்தியில நான் வந்து கொஞ்சம் மனிதத்தன்மையோட, மனித மாண்போட நான் நடந்துக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு வந்து நமக்கு எல்லாருக்குமே வேணும். அதுதான் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு எனக்கு சொல்றதா நான் நம்புறேன், அதை விசுவசிக்கிறேன், அதை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புறேன். நல்ல ஒரு அட்வைஸ் ஃபாதர். நீங்க சொன்ன மாதிரி அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அது ஒரு யூனிக்கா சொல்றீங்க. அந்த சென்சிட்டிவிட்டி, அந்த ஒரு தாட் வந்து யாருக்குமே இருக்க மாட்டேன்னு சொல்லுது, அதை நினைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த படம் எடுத்து அதை போட்டு வைரலாக்கணும் அப்படின்றது சொல்லும்போது நீங்க சொல்றது 100% வந்து ட்ரூ. அதனால நல்ல ஒரு மெசேஜ் வந்து கொடுத்தீங்க எல்லாருக்குமே. மிக்க நன்றி ஃபாதர். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூமா, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம், தேங்க்யூ ஃபார் மிக்க நன்றி. எங்களை நீங்க அழைத்து இந்த நேரத்துல எங்களுடைய கருத்துக்களையும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த நேரத்துல மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால எம்ஜே சன்ரைஸ்
லிசனர்ஸ்க்கு, வானொலி நேயர்களுக்கு எனது மனம் நிறைந்த கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you. Thank you, Father.